ஹாய் பீப்பிள். லாஸ்ட்டாக ஜெய்சல்மர் வீடியோ பற்றி பார்த்துருப்பீங்க. அப்புறம் இப்போ நான் வந்து ஜோத்பூர் எப்படி கவர் பண்ணேங்கிறது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட்டு. ராஜஸ்தானில் வந்து இன்னொரு ஃபேமஸ் பிளேஸ் வந்து உதய்பூர். நான் ஃபர்ஸ்ட் என்ன பிளான் பண்ணேன்னா, உதய்பூர் வந்து கீழே இருக்குது, குஜராத் பக்கத்தில், அந்த பார்டர் பக்கத்தில் இருக்குது. ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன்னா, தமிழ்நாட்டிலேருந்து உதய்பூர் போயிட்டு, உதய்பூர்லேருந்து ஜெய்சல்மர் போய் ஜோத்பூர் போய் அப்படியே ஜெய்ப்பூர் போகலாம். அப்படி போனால் பெஸ்ட் கனெக்டிவிட்டியாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஆனால் என்னோட அன்ஃபார்ச்சுனேட்லி கோயம்புத்தூர்லேருந்தோ இல்லை சென்னையிலேருந்தோ எனக்கு உதய்பூருக்கு டேரக்ட் ட்ரெயின் இல்லை. அதனால் நான் யோசிச்சு பார்த்துட்டு நெக்ஸ்ட் குஜராத் கவர் பண்ணும்போது மவுண்ட் அபு, உதய்பூர் கவர் பண்ணலான்ட்டு இருந்தேன். பெஸ்ட்டு நீங்கள் உதய்பூர் கவர் பண்ணுங்க. பட் ஆனால் உதய்பூர் வந்து ஃபுல்லாக சிட்டி ஆஃப் லேக்ஸ், லைக் வந்து பேலஸ் இருக்கும். அந்த பேலஸ்க்கு நடுவில் ஃபுல்லாக லேக்ஸ் தான் இருக்கும். லேக்ஸ் மூலமாக எல்லா பேலஸையும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அது நான் வீடியோலாம் பார்த்துருந்தேன். ஆனால் நெக்ஸ்ட் டைம் போகும்போது அதை நான் கவர் பண்ணுவேன். அது வந்து நான் இந்த இடத்துல ஆட் பண்ணணும்னு நினச்சேன். லைக் நீங்கள் ஜெய்சல்மரில் அந்த சாண்ட் டியூன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு, சாண்ட் டியூன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் அங்கேருந்து கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் வந்திருந்தோம். பைக்கெல்லாம் ரெண்டெல்லாம் கொடுத்துட்டு நைட் சாப்பிட்டு, அதுக்கப்புறம் அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் ஒரு 11 to 12 ரேஞ்ச் அந்த வந்துக்கிட்டு, எனக்கு 2:40க்கு ட்ரெயின் இருந்துச்சு ஜோத்பூருக்கு, ராணிகேட் எக்ஸ்பிரஸ். அந்த 2:40க்கு எடுத்தாங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து 8 AM. ஜோத்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்தோடனே நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே ரயில்வே ஸ்டேஷன் வந்தோடனே உங்களுக்கு நிறைய பைக் ரெண்டல்ஸ் இருக்கும். அதில் வந்து நான் ஒரு பைக் ரெண்டல்ஸ் கான்டாக்ட் அங்கே புக் பண்ணேன். ஒரு ஆக்டிவ் வந்து 350 சொல்லியிருந்தாங்க. லைக் பட்ஜெட் ஓகே தான். லைக் ஹாஃப் டே, அவங்க ஹாஃப் டே கணக்கெலாம் வாங்குறதில்ல, ஒன் டேனா ஒன் டே ஃபுல் வாங்குறாங்க. ஸோ வாங்கிட்டு நான் வந்து ஒரு பக்கத்தில் இருக்க கேஃப் போயிட்டு அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் நான் போனது வந்து அந்த ஜோத்பூர்னாலே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நான் வருது அந்த என்ன இருந்த படத்தில் உனக்கு என்ன வேணும் பாட்டில் வந்து இந்த ப்ளூ கலர் பில்டிங்ஸ் காட்டுவாங்களா, சரி அங்கே போகலான்னு பார்த்தா ப்ளூ கலர் பில்டிங்ஸ் வந்து இப்போ வந்து ஒரிஜினல் ரியாலிட்டி ட்ரூத் என்னன்னா, அங்கே இருக்க ப்ளூ பெயிண்ட்லாம் ஃபுல்லாக ஃபேட் ஆகிட்டு இருக்கு. லைக் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் சில இடத்துல எல்லாம் அந்த ப்ளூ பெயிண்டிங்ஸ் பார்க்க முடியுது. ஐ வில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த என்னென்ன இடம்ங்கிறத நான் ஒரு 2-3 இடம் போனேன். அங்கே இருக்க இடம் ப்ளூலாம் நல்லா இருந்துச்சு, ஃபோட்டோ ஜெனிக்காகவும் இருந்துச்சு பிளேசஸ் எல்லாம். நான் அதை வந்து அந்த எந்தெந்த பிளேசஸ்ங்கிறத நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். ஒன்று வந்து காசி கெஸ்ட் ஹவுஸ்ன்னு ஒன்று இருக்குது அங்கே, அப்புறம் இண்டிகோ ப்ளூ ஸ்ட்ரீட் சம்திங் ஏதோ இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு இடம் வந்து நான் போடுறேன் உங்களுக்கு, அதில் பாருங்க. அங்கே முடிச்சுட்டு மேங்கர் ஃபோர்ட்னு ஒன்று இருக்கு ஜோத்பூர்லேயே, பெரிய பேலஸ். சரி அங்கே போகலான்ட்டு, அதே மாதிரி ஜோத்பூரில் முன்னாடி எந்த ராஜா ஆண்டிருந்தாரு, அவர் என்னென்ன பல்லக்கெல்லாம் யூஸ் பண்ணாரு, அந்த ராஜா ஃபேமிலி என்னென்னலாம் பண்ணாங்க, அவங்க யூஸ் பண்ண ரூம்ஸு, அந்த கிளாஸ் பேலஸ், அந்த மாதிரி எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ஒன்று ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி ஆக்சசபிள் ஃபார் எவ்ரி ஒன். லைக் ஃபோர்ட் நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸாக போகணும்னா லைக் 200 நீங்கள் பே பண்ணிடுறோம் ஃபோர்ட்டோட என்ட்ரி ஃபீக்கு. பட் ஆனால் ஃபோர்ட்டோட டாப்புக்கு போகணும்னா 50 rupees கொடுத்து லிஃப்ட்டில் போனால் இல்லை வாக் பண்ணி கூட போகலாம். கொஞ்சம் அப்ஹில் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. அந்த ஃபோர்ட்டுக்கு பின்னாடி ஒரு கோயில் இருக்குது. எல்லாமே கவர் பண்ணுறேன்னா கவர் பண்ணி போகிற வழியில் அந்த ராஜஸ்தான் ஸ்டைலில் பாட்டு பாடி வெல்கம் பண்ணுறது அதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு அமௌண்ட் வாங்குறாங்கன்னாலும் வாங்கி பண்ணுறாங்கன்னாலும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வைபாக இருந்துச்சு. அந்த பேலஸில் ஒரு 2 hours ஒரு ரஃபாக ஸ்பெண்ட் பண்ணலாம். லைக் அதை முடிச்சுட்டு நான் போனது வந்து பக்கத்துலேயே ஜஸ்வந்த் தடான்னு மராட்டியர்கள் கோயில் மாதிரி. அது வந்து ஒரு ஒயிட் டெம்பிள் தான், ஃபுல்லாக மார்பிள்ஸால் செஞ்சது. லைக் பக்கத்தில் ஒரு லேக்கு, அதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட் பிளேஸாக இருந்துச்சு. லைக் எல்லாமே கம்பேர் பண்ண ஃபோர்ட் தான், பட் ஆனால் ஒன்னொன்றுக்கும் ஒரு யூனிக் ஆர்கிடெக்சர் இருக்குது. அதை முடிச்சுட்டு நான் போன இடம் வந்து உமைத் பவன் பேலஸ். உமைத் பவன் பேலஸ் வந்து என்ன சொல்லணும்னா, லைக் அது வந்து ஒரு மிகப்பெரிய பேலஸ். லைக் ஜோத்பூரில் வந்து ரொம்ப பெரிய பேலஸ். லைக் அங்கே தான் வந்து போலோ ஹாக்கி சம்திங், அதை வந்து ராஜஸ்தானில் இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடியே இங்கே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இங்கிலாண்டில் போய் ஜெயிச்சுட்டு வந்த கதையெல்லாம் போட்டிருந்தாங்க. ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. அந்த காலத்துலேயே அவங்களுக்குன்னு ஒரு ஜெர்சி, அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ளாகு, அவங்க எதனால இந்த பேலஸ் வந்து அந்த காலத்தில் அந்த ராஜா கட்டினாருங்கிற ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. லைக் அந்த இங்கிலாந்து ஆர்கிடெக்டே ஹையர் பண்ணி இந்த ஒரு பில்டிங்கை கட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த பேலஸ் வந்து பப்ளிக் ஆக்சஸாக இருந்தாலும் சில பேர் ப்ரைவேட்டாக போய் அந்த பேலஸ்லேயே தங்கிக்கலாம். லைக் சில பிளேசஸ் மட்டும் வந்து ப்ரொடெக்டடாக பப்ளிக் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வச்சுருக்காங்க. நம்ம வேணும்னா அந்த பேலஸில் போய் தங்கி ரெஸ்ட் பண்ணி சில் பண்ணலாம். பட் ஆனால் அது ஓவர் ப்ரைஸ்டு, லைக் ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான். அதுவுமே ட்ரை பண்ணலாம். லைக் நிறைய வெட்டிங்ஸும் கூட அங்கே நடந்திருக்கு உமைத் பவன் பேலஸில். அந்த காலத்தில் அந்த ராஜா என்னென்ன கார்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாரு, லக்ஸுரி கார்ஸ், அதெல்லாமே இருந்துச்சு. அதுவுமே பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி பானாமினா குண்டில் பார்த்த மாதிரி இங்கே வந்து ஜல்ரா, தூர்ஜிக்கு ஜல்ரா அப்படின்னு, அதுவுமே அந்த அப்புறம் சிட்டிக்கு நடுவில் இருக்க ஒரு கிளாக் டவர் பார்த்துருந்தேன். அதுவும் பயங்கரமாக இருந்துச்சு. ஜோத்பூரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கணுன்னா ரெண்டல் பைக் இல்லாமல் ரெண்டல் கார் வச்சு பார்க்கணுன்னாலும் ஒன் டேலேயே ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். நான் பார்த்த வரைக்கும் எனக்கு அவ்வளோதான் தெரிஞ்சது. பைக்குனா சொல்லவே தேவை, ஹாஃப் டேல கவர் பண்ணிட்டு கூட நீங்கள் நெக்ஸ்ட் பிளேஸ் பார்க்கலாம். பட் ஆனால் ஜோத்பூர் ஒரு டிஃப்ரெண்ட் பிளேஸ் தான், நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் ஜோத்பூர்லேருந்து அடுத்து என்ன பிளேஸ் போனதுங்கிறத பார்க்கலாம்.